ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் இன்னைக்கு தட் இஸ் ஆகஸ்ட் 5 லைவ் ட்ரேட் நாஸ்டாகில் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ட்ரேடை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நான் எடுத்த ட்ரேட்ஸ் அதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லைவாக இருக்கும். ஸோ வீடியோ ஐ திங்க் ஒரு 54 மினிட்ஸ் கைஸ், அரவுண்ட் 1 hour ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஃபுல் ரெக்கார்டிங் அப்படியே இருந்தனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, வாய்ஸ் எல்லாம் மியூட் பண்ணிட்டு நான் புதுசாக வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோவை ஸ்பீட் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் நான் என்னெல்லாம் ப்ராஃபிட் பண்ணுறேன், என்னெல்லாம் லாஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ நேற்று கோல்டில் ஒரு ட்ரேட் எடுத்தேன். தட் இஸ் ஃபஸ்ட் ட்ரேட் இஸ் டிபி ஹிட் 2 RR பண்ணியிருந்தேன். அது வேறு அக்கௌண்ட்டு. ஸோ இது வேறு அக்கௌண்ட்டு. ஓகேவா? இது வேறு அக்கௌண்ட்டு. ஸோ நான் இதில் ஃபஸ்ட்டு ட்ரேட் இந்த அக்கௌண்ட்டில் இந்த வீக்கில் ஃபஸ்ட்டு ட்ரேட் இது. ஓகேவா? ஸோ பார்ப்போம் நான் இந்த ட்ரேடில் எப்படி பெர்ஃபார்ம் ஆனிச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் கொஞ்ச நேரம் என்ட்ரி போட்டதுக்கப்புறம் கன்சால்டேட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் நல்லா இருந்தது கைஸ். மூவ்மெண்ட் நல்லா இருக்கவும் என்னோடய ஒரிஜினல் எஸ்எல்லேருந்து எஸ்எல்லை மூவ் பண்ணிட்டேன். ஸோ எந்த இடத்துக்கிட்ட அப்படின்னா, அது ஜஸ்ட் பிரேக் ஈவனுக்கு கொஞ்சம் கீழே இருக்க ஒரு ஸ்விங் லோவில் எஸ்எல் வச்சுருந்தேன். ஸோ அப்படியே மார்க்கெட் நல்லா தான் போணுச்சு. அரவுண்ட் நல்ல ப்ராஃபிட் வந்தது. நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோ ப்ராஃபிட் வந்தது. ஸோ அகைன் என்னோடய இதெல்லாம் கொஞ்சம் டிபிஎல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ தென் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் வெயிட். ஸோ அந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணேன். அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 10 மணிக்கு நியூஸ் இருந்தது. தட் இஸ் 10 AM நியூஸ் இருந்தது. பட் இந்த ட்ரேட் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு 950 சம்திங் தான் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த ஒரு எஃப்இஜி இருக்குல்ல, அந்த எஃப்இஜிலேருந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் ஆகி மேலே போனால் நியூஸ் எப்படியும் பையாக சான்ஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு ஆன்டிசிபேஷனில் இருந்தேன். பட் என்ன நடந்ததுன்னா, யூ கேன் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகேவா கைஸ்? ஸோ அண்ட் ஆல்சோ அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட் எல்லாத்தையும் போட்டு விட்ருங்க. இந்த லைவ் ட்ரேடிங்லாம் உங்களுக்கு ஓகே, ரெக்கார்ட் பண்ணி இந்த லைவ் ட்ரேடிங் போடுங்க ப்ரோ அப்படின்னா, எஸ் நான் லைவ் ட்ரேடிங் இதை போடுறேன். ஸோ டெஃபினெட்லி இதோட பிரேக் டவுன் வீடியோஸ் கன்ஃபார்மாக வரும். நெக்ஸ்ட் வீடியோஸ் பிரேக் டவுன் வீடியோஸ், ஒவ்வொரு ட்ரேடோட பிரேக் டவுனும் நான் கன்ஃபார்மாக போடுறேன். ஓகேவா? ஸோ எஸ் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நியூஸ் வரத்துக்கு ஒரு 5 minutes தான் கைஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் வெயிட். நான் அந்த எஃப்இஜி ஹோலாகி அந்த எஃப்இஜிலேருந்து ப்ரைஸ் ரியாக்ட் ஆகி மேலே போணுச்சுன்னு பார்த்தேன். பட் திரும்பி ப்ரைஸ் கீழே தான் வந்தது. பட் நான் அதை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னா சிஸ்ட்டு கிடைக்கணும். ஸோ அந்த இடத்துல அந்த க்ரீன் கேண்டில் ஒரு லைன் போடுறல, அதுக்கு மேலே இருக்க க்ரீன் கேண்டில்ஸோட பாடிஸ் சிஸ்ட்டு கொடுத்தா நான் க்ளோஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணேன். பட் அது எனக்கு சிஸ்ட்டு கொடுக்கல. மைன்யூட் டிஃப்ரென்ஸில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால் நான் சிஸ்ட்டு கொடுக்கல. ஸோ அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணல. சரி, நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, நியூஸுக்கு ஒரு 1 or 2 minutes தான் இருந்தது. சரி ஓகே, அந்த ஈக்குவல் லோஸை தட்டிட்டு மேலே தூக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆன்டிசிபேஷனோடு இருந்தேன். பட் நியூஸ் வந்தது, வெறித்தனமாக செஞ்சு விட்டாங்க கைஸ். வெறித்தனமாக செஞ்சு விட்டான் பாருங்கள். இப்போ பாருங்கள், எவ்வளோ லாஸ் $200 ஆக வேண்டியது. பட் ஆனால் அவன் தட்டிலேயே எங்கேயோ போயிடுச்சு லாஸு. ஓகேவா? ஸோ $200 நான் லாஸ் வச்சுருந்தேன். பட் அது $400 சம்திங் போயிடுச்சு. ஸோ ஐ டோன்ட் கேர். ஓகே, இதெல்லாம் சகஜம் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் அந்த எஃப்இஜி இழுத்துவிட்டு பார்த்தேன். ஸோ அந்த எஃப்இஜி இன்வெர்ஸ் ஆனிச்சு அப்படின்னா நான் செல் அடிக்கலாங்கிற ஐடியா. ஸோ லாட் சைஸை கம்மி பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ரிஸ்க்கு கம்மி பண்ணுங்கிறனால லாட் சைஸையும் கம்மி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ ஐ ஜஸ்ட் வெயிட். அந்த எஃப்இஜி ஒன்று ஃப்ளிப் ஆகணும், இல்லாட்டி அந்த எஃப்இஜி ஹோல் ஆகணும், ஏதோ ஒன்று ட்ரை பண்ணேன். நான் யோசித்த வரைக்கும் அந்த 10 AM கேண்டில் பீரிஷ் கேண்டில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணேன். ஸோ ஐ ஜஸ்ட் செல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். ஸோ ஜஸ்ட் வெயிட். அந்த எஃப்இஜி இன்வெர்ஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். ஸோ அது வரைக்கும் இந்த ஃபிபனாச்சி செட்டிங்ஸ் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இருந்தேன் கைஸ். ஓகேவா? அது ஓப்பனிங் ரேஞ்ச் போட்டு கொஞ்சம் நேரம் செட்டிங்ஸ் மாற்றுறேன். ஸோ அண்ட் என்ன ஆயிடுச்சு, ஃப்ளிப் ஆயிடுச்சு. எஃப்இஜி ஃப்ளிப் ஆயிடுச்சு. பட் அந்த ஆர்டர் பிளாக் ஹோல்ட் ஆகிற மாதிரி இருந்தது. ஓகே, அது ஹோல்ட் ஆகலை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் செல் அடிச்சிட்டேன். ஓகேவா? ஐ ஜஸ்ட் டேக் அ செல். ஓகே, பட் நான் செல் அடித்தேன்னா என்ன நேரமும் தெரில, உடனே தூக்கி நிறுத்தினேன் மேலே. ஒரு கேண்டில், ஒரு புல்லிஷ் கேண்டில் தூக்கி நிறுத்தினான். அடுத்த கேண்டில் கொஞ்சம் நேரம் நவுந்தது. அப்படியே என்ன நடந்ததுன்னு பாருங்கள். கொஞ்சம் நேரம் சரி கீழே வருவான் நானும் பார்க்குறேன். அவன் எஸ்எல்கிட்ட போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். என்ன பண்ணுறது? அவன் எஸ்எல்கிட்ட டான்ஸ் ஆடிட்டு கீழே வந்துக்கிட்டு இருந்தான். சரி கீழே போவான் அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணுறான்னு பாருங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போனான். நான் அப்பயே வெறுத்துட்டேன்.
தட்டிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருந்தேன். சரி எஸ்எல் அட்ஜஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன். அதன் மூலியமாக எஸ்எல் தட்டிட்டான். சரி போடா அப்படின்னு விட்டுட்டேன். ஓகேவா. ஸோ தென் அதுக்கப்புறம் அவன் எஸ்எல்ல தட்டினதுக்கப்புறம் அந்த எஃப்இஜி ஐஎஃப்இஜியாக மாறிடுச்சு. பட் அந்த ஆர்டர் பிளாக்கோட ரியாக்ஷன் தான் மேலே தூக்கியிருக்குது. ஓகே. ஸோ தென் சிஸ்ட்டு கொடுக்க வெயிட் பண்ணேன். அந்த 2 க்ரீன் கேனில் சிஸ்ட்டு கொடுத்துட்டு உடனே அடித்தேன் செல்லு. எஸ்எல்லை தூக்கிட்டு போய் இதுக்கு மேலே போட்டேன். ஓகேவா. ஃபஸ்ட்டு ஒரு $400 லாஸு. $200 முடிய வேண்டியது நியூஸ் வந்தனால $400 லாஸ் இழுத்து விட்டுருச்சு. போயிட்டு போகுது. இதில் வந்து ஒரு $500 லாஸு போயிட்டு போகுது. இப்போ வந்து 2 லாஸில் இருக்குது. ஸோ இந்த ட்ரேடு வந்து என்ன ஆகணும், ப்ராஃபிட் ஆகணும் ஆல்சோ. இதுவும் லாஸில் போணுச்சுன்னா ஜோலி முடிஞ்சிச்சு. சரியா. ஸோ ஜஸ்ட் டேக் ட்ரேட். ஏன்னா என்னோடய லிமிட் வந்து ஒரு நாளைக்கு 3ங்கிற லிமிட். ஸோ அதனால் நான் வெயிட் பண்ணேன். ஐ ஜஸ்ட் டேக் த ட்ரேட். அண்டு திரும்பி மேலே வர மாதிரி இருந்து ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு க்ரீன் கேனில் வந்தது. மேலே கொஞ்சம் வர மாதிரி இருந்து ட்ரை பண்ணிச்சு. அந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இழுத்து விட்டுட்டு வெயிட் பண்ணேன். ஓகேவா. ஸோ அந்த எஃப்இஜி காப்பாற்றுவோம் அப்படின்னு கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு உக்காட்றா அப்படின்னு உக்காந்துட்டேன். ஓகேவா. ஸோ தென் ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு, திரும்பி நல்ல மூமெண்ட் கொடுத்தது. பட் அந்த மூமெண்ட்டை நான் பார்க்கவே இல்லை கண்ணில். நான் வந்து தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு போயிட்டேன். ஓகேவா. கிச்சனுக்கு போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். அதாங்குள்ளேயும் ப்ரைஸுக்கு நல்ல பம்ப் பண்ணி கீழே போயிட்டான். ஓகே ரைட்ரா, டைரெக்ஷன் கரெக்டு அப்படின்னு அமைதியாக விட்டுட்டேன். நான் எது வரைக்கும் டார்கெட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த ஃபிபனாச்சி டூலில் 1.5 இருக்குல்ல, சரி அந்த ரேஞ்ச் வரைக்கும் போவான் அப்படின்னு தான் ஒரு இதில் இருந்தேன். ஓகேவா. பட் அது என்ன ஆனிச்சு அப்படின்னா போயிட்டு நல்லா தான் போணுச்சு. ஸோ பயப்படுற அளவு ஒன்றும் இல்லை. இது வந்து எஸ்எல்லாம் அடிக்கலை, நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகேவா. ஸோ ஒரு $1000 வந்ததுன்னா புக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஆர்எல்ஸ் அந்த 1.5 போகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணேன். பட் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா போனான். இட்ஸ் குட் மூமெண்ட், இட்ஸ் குட் பம்ப். ஓகேவா. ஒரு $700 பக்கமே மூமெண்ட் கொடுத்தான். $500, $600, $700, $707 வரைக்கும் போனான் அக்யூரேட்டாக சொல்லணும்னா. அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டான் அப்படின்னா திரும்பி ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டான். பட் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த எஸ்எல்லை ட்ரையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எஸ்எல்லை வந்து ஒரு இதாக ட்ரையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவன் போனான் ஒரு $500. அதுக்கப்புறம் இன்னும் கீழே போனான், இன்னும் கொஞ்சம் கீழே ஒரு $707 போனான் அக்யூரேட்டாக சொல்லணும். ஸோ ஜஸ்ட் வெயிட் அவ்வளோதான். வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ டைம் வேறு போயிட்டு இருந்தது. 10:26. எத்தனை 9:30க்கு ஆரம்பித்த ட்ரேடிங்கு 10:30 ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ நான் எப்படியும் ட்ரேடை க்ளோஸ் பண்ணேன். அப்போ வந்து இப்போ தான் வந்து $7 எஸ் இப்போ தான் வந்து $7 வந்தது. ஓகேவா. அந்த ரேஞ்சில் இருந்தது. ஓகே. அப்போயே நான் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். பட் அது ஹிட் பண்ணிட்டோம் அப்படின்னு வெயிட் பண்ணேன். 1.5 ஹிட் பண்ண க்ளோஸ் பண்ணலான்னு நினச்சேன். பட் அதுக்கு மேலே ஒரு எஃப்இஜி இருந்தது. ஓகேவா. அந்த எஃப்இஜி ஃப்ளிப் ஆகிடுச்சு அப்படின்னா சரி க்ளோஸ் பண்ணி விட்ருவோம் அப்படின்னு வெயிட் பண்ணேன். எஃப்இஜி ஃப்ளிப் ஆனிச்சு. ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். $400 ப்ராஃபிட். பட் இன்னும் ஒரு $500 ரெக்கவர் பண்ணணும். ஆனால் ட்ரேட் பண்ணி முடிச்சுட்டு வந்தது பாரு தலைவலி. ஐயோ.